அன்பார்ந்த உறவுகளுக்கு அதிகாலை பொழுது வைகறை சங்கம வணக்கங்கள் நண்பர்கள். வைகறை சங்கமம் இணைய வழி கற்றல், கற்பித்தல் மற்றும் அறிவுசார் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு கூகுள் மீட் தளம். ஜூலை 1, 2026 முதல் துவங்கி வெற்றிகரமாக இன்று 29வது நாளில் நாம் இணைந்திருக்கின்றோம். மாதந்தோறும் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பேச்சாளர், பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதம் நாம் அமைப்பின் பெயரான வைகறை சங்கமம், இதை ஒட்டிய ஆளுமைகளின் கருத்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது தினசரி காலை 5:25 மணிக்கு துவங்கி 6:15 அளவில் முடியும். ஆளுமைகளின் அறிமுக உரையுடன் 5:30க்கு தளம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு 6 மணிக்கு அவருடைய கருத்துரை நிறைவு செய்யப்பட்டு எஞ்சிய 15 நிமிடத்தில் 5 நபர்கள் பின்னூட்டம் வழங்க ஆளுமைகளின் ஏற்புரையுடன் இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவு வரும். மிக சிறப்பான ஆளுமைகள் இது நாள் வரை இங்கு இணைந்து தங்களது கருத்துரைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று நம்மிடையே ஒரு முக்கிய ஆளுமை வந்து கொண்டிருக்கின்றார். அவரை பற்றிய அறிமுகம் செய்யும் நேரம் இது. 8 திக்கும் கலை செல்வம் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பேன் என்ற பாரதியின் வாக்கிற்கு ஏற்ப இவர் தனது ஆர்வமான செயல்களால் இன்று காஞ்சி மாநகரில் ஒரு வளர்ந்து வரும் தொழில் முனைவராக பல தொழில் முனைவர்களுக்கு தோள் கொடுத்து நிற்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அடிப்படையில் பல் மருத்துவராக தனது பணியை துவங்கி நடத்தி கொண்டிருந்தாலும் விஷ்ணு கிளினிக் என்ற ஒரு டயக்னோஸ்டிக் லேபரட்டரியை மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார். கிட்டத்தட்ட நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். கல்லூரி காலத்திலேயே சங்கமம் கண்டவர் இவர். ஆம், கல்லூரி காலத்திலேயே மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டினை நடத்தி அதற்கு சங்கமம் என்று பெயரை சூட்டி மாணவ பருவத்திலேயே சங்கமத்தை கண்ட இவர் இப்பொழுது வைகறை சங்கமத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்து மிக சீரிய முறையில் செயல்பட்டு வருகின்றார். பள்ளி காலத்தில் 10ஆம் வகுப்பில் முதல் மாணவராகவும், கல்லூரி காலத்தில் ஸ்டூடெண்ட் சேர்மனாகவும், 2001 அகில இந்திய அளவில் ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸ் என்ற சங்கம நிகழ்ச்சியை நடத்தியும் இப்படி எல்லாத்திலையும் முன்னணியில் இருக்கும் இவருக்கு பல் மருத்துவராக சவுதி அரேபியாவில் கிடைக்கப்பட்ட மிக பெரும் பொருள் சம்பளத்தில் கிடைக்கப்பட்ட வேலையை வேண்டாம் என்று உதறிவிட்டு நம் தாய் நாடுதான் முக்கியம், இங்கு சேவை செய்வதே பெரும் பாக்கியம் என்று காஞ்சி மாநகரில் தனது பல் மருத்துவ தொழிலை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருப்பவர். BNI யங் என்டர்பிரனர் ஸ்கூல், இப்படிப்பட்ட தொழில்துறை அமைப்புகளில் மிக சிறப்பாக முத்திரை பதித்தவர். அது மட்டுமல்லாமல் அவரே இப்பொழுது தொழில் முனைவர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பை நிறுவி மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றார். அதற்கு குளோபல் பிசினஸ் என்று பெயர். அதை ஒரு கனவு திட்டமாகவே எடுத்து நடத்தி வருகின்றார். மிக விரைவில் தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் தர நகரங்களில் அந்த அமைப்பு விரிவுபடுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை வைத்திருக்கின்றார். புகழ்பெற்ற
உலகின் ஒரே ஒரு கோயில் சித்திரகுப்தன் கோயில் என்று சொல்வார்கள். சித்திரகுப்தருக்கான ஒரே ஒரு கோயிலில் காஞ்சி மாநகரின் அறங்காவலராக இன்றும் சீரிய முறையில் மிக அருமையாக செயல்படுத்தி வருகின்ற ஒரு நல்ல ஒரு அருமையான அறங்காவலர் குழுவுக்கு தலைவராக இருந்து செயல்பட்டு வருகின்றார். ரோட்டரி கிளப்பில் இணைந்து பல அரிய சேவை திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார். காஞ்சி மாநகரில், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் காஞ்சி மாநகரில் இன்று மிக ஒரு பரபரப்பான தொழில் முனைவராக, மருத்துவராக மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் இன்றைய ஆளுமை டாக்டர் ஜெயகரன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைகறை சங்கமத்தில் அவருடைய அனுபவங்களை, அவருடைய எண்ணங்களை, கருத்தோவியங்களை நாம் அனைவரும் கேட்டு ரசிக்க தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் டென்டிஸ்ட் டாக்டர் ஜெயகரன் அவர்களே, உங்கள் கருத்துக்களை எங்களிடம் எடுத்து உரைங்கள், கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். சார், இனிய வைகறை வணக்கம் சார். சார், ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் கொடுக்குறீங்களா சார்? பிபிடி ஷேர் பண்றேன். சார் டைரக்டா பண்ணலாம், அப்படியே பண்ணுங்க. ஓகே. ஓகே சார், எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுது. ஒரு ஸ்மால் ஸ்கிரீன் இருக்கு, அதை எடுத்துருங்க. தெரியுது சார். இது சரி, இது எப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ரைட், சரி, ஓகே சார். அனைவருக்கும் இனிய வைகறை நேரத்து வணக்கம். என்னுடைய பெயர், என்னை பற்றி சிறப்பாக அறிமுகப்படுத்திய லட்சுமிநாராயண ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த சான்றோர் நிறைந்த இந்த அவைக்கு என்னையும் ஒரு பேச்சாளர்கள் அழைத்து பேச வைத்த பெருமை வந்து லட்சுமிநாராயண ஐயா அவர்களுக்கு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, நான் பேசுகிறேன். என்னுடைய புனைப்பெயர் வந்து, நான் புத்தகம் எழுதுவது எதாக இருந்தாலும், பேசுவது மேடை பேச்சாலும் ஜெயவர்மன் என்று சொல்வதே எனக்கு பெருமை. ஆனால் பல்லவ தேசத்திலிருந்து வருவதால் என்னுடைய தாய் தந்தைக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும், என் தாய் தமிழுக்கும் என் தாய் திருநாட்டுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லி, ஐயா இந்த போட்டோல இருக்கிறது வந்து யாருன்னு தெரியுதுங்களா ஐயா? யாருன்னா சொல்ல முடியல. இந்த போட்டோவில் இருப்பது யாரு? நரசிம்மா பல்லவர். இல்லைங்க, நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கின்றதுக்காக இவர் வந்து பல்லவர் இல்லை. இவர் யார் என்று சொல்ல முடியுமா உங்களால? இதுலயே க்ளூ இருக்கு, நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியும் நிச்சயம். இல்லைங்க, நானே சொல்லிடுறேன். இவர் ராஜராஜ சோழன் தான் ஐயா. நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவருடைய தலை மேல வந்து 2 பாதங்கள் தெரியும் பாருங்க ஐயா, 2 பாதங்கள் தெரியும். ஸோ அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து சிவனுடைய தொண்டிலேயே வந்து தன் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து கொண்டதால் அவரை வந்து சிவபாத சேகரன் என்று அழைப்பார்கள்ங்க. அவரை அந்த பெயரால் அழைக்கிறது தான் ரொம்ப விரும்பினாரு. கல்வெட்டுகளில் வந்து சிவபாத சேகரன் என்று இருக்கும். ஸோ அதுபோல் நான் வந்து என்னுடைய குருமார்களுடைய பாதத்தை வந்து என் தலை மேல வச்சு சுமக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லைங்க. ஸோ இத்தனை குருமார்கள் சொல்லி கொடுத்துதான் இன்னைக்கு நான் வாழ்க்கையில வந்து இந்த நிலைமையில இருக்கிறேன். ஸோ குருபாத சேகரன் என்று என்ன சொன்னாலே எனக்கு வந்து போதுமானது என்று நினைக்கின்றேன். சார், கொஞ்சம் எக்கோ அடிக்குதுங்க, கொஞ்சம் ஏதோ யாருடைய மைக்கோ ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதை மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சிவபாத சேகரன் என்பது போல் குருபாத சேகரன் என்று அழைத்தால் நான் வந்து மகிழ்ச்சியாக நினைத்துக் கொள்வேன். ஸோ எப்பயுமே வந்து வல்லாருக்கு முதல் வணக்கத்தை சொல்லி ஆரம்பிப்பது என்னுடைய வழக்கம். ஸோ வள்ளல் மலரடி வாழ்க, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. என்னுடைய கிளினிக்ல இருக்க வள்ளலாருடைய 3D ஸ்டாச்சு தாங்க இது. ஸோ அவருடைய ஒரு பாடல் இன்று வந்து வைகறை சங்கமத்துல வந்து இந்த டாபிக்ல பேசுன்னு சொல்லும் போது உண்மையாவே எனக்கு என்ன பேசணும், ஏது பேசணும் ஒன்றுமே தெரியவில்லை. அதுக்காகவே இந்த பாடலை வந்து நான் சூஸ் பண்ணேன் நானு. ஸோ மருந்தறியேன், மணி அறியேன், மந்திரம் ஒன்று அறியேன், மதி அறியேன், விதி அறியேன்,
வாழ்க்கை நிலை அறியேன், திருந்தவும் அறியேன், திருவருளின் செயல் அறியேன், அறந்தான் செய்து அறியேன், மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்து அறியேன், அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன், எந்தை பிரான் மணிமன்றம் எய்து அறிவேனோ, இருந்த திசை சொல்ல அறியேன், எங்கனம் நான் புகுவேன், யாருக்கு உரைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலேனே. வள்ளலார் மாதிரி ஒரு மகானே வந்து இருந்த திசை சொல்ல அறியேன், எங்கனம் நான் புகுவேன், யாருக்கு உரைப்பேன், எப்படிதான் நான் சொல்லுவேன், எப்படி செய்வேன், எப்படி அவரே அழுது அழுது ஒரு பாடல் பாடி இருக்கின்றார் அவரு. எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு வள்ளலார் மாதிரி ஒரு மகான் சொல்லும் பொழுது நான்லாம் என்மாத்திரம். ஸோ எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இன்று வந்து இருந்தாலும் எப்படி தைரியத்தோடு இங்க பேசுறேன் அப்படின்னா, உங்களை மாதிரி கற்றவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது அவர்களிடம் சிலதை கேட்டு செவி வழி கேட்டு அதை உங்களுக்கு சொல்வதில் எனக்கு பெருமை. சோ கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின், நல்லறிவு நாளும் தலைப்படுவார், தொல் சிறப்பின் ஒள்நிறமாம் பாதிரி பூ சேர்தலால் புத்தோடு தண்ணீருக்குத்தான் பயந்தாங்கு. பாதிரி பூ அவ்வளவு நறுமணம் கமழும் ஒரு பூங்க. அந்த காலத்துல புது பானை செஞ்சாங்கன்னா அந்த ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த புது பூவை அந்த பானையில போட்டுருவாங்க. அந்த பானை என்ன பண்ணும், இந்த பூவில் இருக்க நறுமணங்களை மொத்தத்தையும் இழுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் அதுல தண்ணி ஊத்தி கொடுத்தாங்கன்னா அந்த ஒவ்வொரு முறை தண்ணி நம்ம அதுல இருந்து எடுத்து குடிக்கும் பொழுதும் அப்படி ஒரு நறுமணத்தோடு அந்த தண்ணி இருக்குமா. ஸோ அந்த பானைக்கு எங்கிருந்து அந்த வாசனை வந்ததுன்னா அந்த பூக்கிட்ட இருந்து தான் வந்தது. உங்களை மாதிரி அறிவு சார்ந்த சமூகத்திட்ட இருந்து வந்த அறிவை நான் எடுத்துக்கொண்டு இங்க உங்களுக்கு திருப்பி அந்த தண்ணீர் எப்படி மணக்குதோ அது மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு நான் வாய்க்க பெற்றிருக்கின்றேன். ஸோ இந்த ஒரு பாடல் மட்டும் நம்ம சினிமா பாடல் ஒரு சின்ன ஒரு 1 மினிட் மட்டும் இதை பார்த்துட்டு நம்ம முக்கியமான உரைக்குள்ள போகலாம். இதை விட ஒரு அழகான ஒரு பாடலும் ஒரு இசையும் ஒரு கோர்வையும் ஒரு ஒளிப்பதும் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியவில்லை. இளையராஜா அவர்களின் பாடல் தான் இது. 28 நாட்களில் பகிர்ந்திருப்பீர்களா எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த ஒரு பாடலை மற்றும் ஒரு நிமிடம் நம்ம பார்க்கலாம். அழகாக ஒரு 5 மணி காலை பொழுது எவ்வளவு அழகாக பிக்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த வாய்ஸ் வரல சார், வாய்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க சார். இதுல வாய்ஸ் வரலைங்களா சார்? ஆடியோ இதுல வரலைங்க. ஆடியோ இல்ல, நீங்க அது ஷேர் ஆகும்போதே ஆடியோ ஆன் பண்ணிட்டு வரணும். வராது. ஆன் பண்ணிட்டேன் சார். ஆன் பண்ணிட்டேன் சார். நான் ஆடியோவோட தான் கொடுத்தேன் நான் ஷேர் பண்ணும்போது. பரவாயில்ல சார், பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நம்ம இது விஷுவலைசேஷனுக்காக தான் போட்டோம். வாய்ஸ் கூட நமக்கு முக்கியம் இல்லை. இந்த காலை பனி, அழகான ஒரு சூரிய உதயம், ஒரு நம்ம காலையில யூஸ்வலா பண்றது ஜாகிங் வாக்கிங் பண்றது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி, அதுவும் பிடித்தவரோட நமக்கு மனதில் பிடித்தவர்களோட இன்னும் அழகான ஒரு சூரிய உதயத்தையும் காட்டுகின்றார்கள். சோ இந்த ஒரு காலை பொழுது நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதானுங்க நமக்கு. நன்றி லட்சுமி நாராயணன் சார் ஐயா, நன்றிங்க. சோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ட் குள்ள நம்ம போகலாம். சோ நம்ம இது எல்லாரும் படித்த புத்தகமாக இருக்க வாய்ப்புண்டு. சைமன் சினக் எழுதிய புத்தகம். சோ ஏன் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்ல, நம்ம யூஸ்வலா நான் கார் விற்க போறேன், நான் கார் செய்ய போறேன் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம். ஆனா எதற்காக செய்ய போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருந்துருச்சுன்னா அதுதான் ஒரு வியாபாரத்தின் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் ஒய் தெளிவா இருந்துட்டேன்னா எப்படி செய்ய போறேன்றது எனக்கு ஒரு தெளிவு புரிஞ்சிடும். என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைச்சிரும். இது நம்மளுடைய வைகறை சங்கமத்துக்கு இது பொருந்தும்னு நான் நினைச்சுதான் இந்த முதல் ஸ்லைடா இதை நான் போட்டிருக்கேன். நான் ஏன் வைகறை சங்கமத்தை நடத்த வேண்டும், எதற்காக நடத்த வேண்டும் என்ற ஒரு புள்ளியை நமக்கு எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த ஹவ்வும் வாட்டுன்றது ரொம்ப ஈஸியா நமக்கு அமைஞ்சிரும். வித் தட் நோட், இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த 2, ஒரு ஆண் ஒரு பெண், ஸோ எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு உருவம் இது.
ஸோ நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளுதல், செல்ஃப் மேட் மேன் செல்ஃப் மேட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாறை போன்று நாம் இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளுடைய படிப்பும் ஞானமும் விஸ்டமும் நம்மளை நம்மளே செதுக்கிக் கொண்டு ஒரு அழகான ஒரு உருவமாக உருப்பெறுதல் இருக்குல்லங்க, இந்த உருமாற்றம் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்று நான் நினைக்கின்றேன். ஸோ இந்த உருமாற்றத்துக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதமான காலை நேரம், இந்த வைகறை நேரம் இருக்கு பாருங்க, அந்த வைகறை நேரம் தான் வந்து நம்மளை நாமளே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு அழகான நேரம். இதைதான் ஆசார கோவை என்ன சொல்லுது பாருங்க. நம்மளுடைய பாடல் 4 நாம் எழுந்தவுடன் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னென்னலாம் நல்ல விஷயம் செய்ய போறேன் அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க. அதற்கு பின்பு நல்ல வழியில, நேர்மையான வழியில பணம் சம்பாதிப்பது எப்படி, உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வது எப்படி என்பதை காலையில் எழுந்தவுடன் இதை சிந்தியுங்கள் என்று சொல்லுது ஆசார கோவைங்க. சோ அதிகாலை எழுதும் செய்ய வேண்டிய பாருங்க. வைகறை யாமம் துயில் எழுந்து தான் செய்யும் நல்லறமும், நான் என்ன செய்ய போறேன்ற நல்லறமும் ஒன் பொருளும், பொருளாதாரத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது, சிந்தித்து வாய்வதில். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்யறோமான்னு பாருங்க. தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே மூத்தோர் கண்ட முறை. நம்மளுடைய காலங்காலமா நம்மளுடைய பெரியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அப்பா அம்மாவை வணங்கி இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் செய்ய போறோம், பொருளாதாரத்தை நேர்மையான முறையில் எப்படி வந்து பெருக்குவது என்பதை பத்தி யோசித்து சிந்தித்து தான் மத்த வேலைகளே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு நாள் நம்ம ரமேஷ் ஐயா சொன்னாருன்னு நினைக்கிறேன், பதார்த்த குண சிந்தாமணின்னு நினைக்கிறேன். ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகத்தை பத்தி நான் எடுத்து படிச்சேன். நான் ஒரு 3-4 நாள் தான் அட்டன் பண்ணேன். அதுல ரமேஷ் சார் தான் சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பதார்த்த குண சிந்தாமணி. காலையில எழுந்தா வர நல்ல விஷயங்கள் என்னென்ன பாருங்க. உடல் நரம்புகள் தூய்மை பெறும். அழகான ஒரு வார்த்தை, புத்தியும் மனமும் வந்து ஒண்ணு சேரணும் போட்டிருந்தாங்க சார். மனம் வந்து தெளிவு உண்டாகும், மற்ற உடலின் பித்த கோளாறுகள் நீங்கும், வாத பித்தம் அதனுடைய சமநிலையை அடையும், அறிவு புத்துணர்ச்சி பெறும். சோ புத்தி அதற்கு பொருந்தும், தெளிவளிக்கும், சுத்த நரம்பினர் தூய்மை உறும், பித்தம் ஒழியும், தாள வழி வாத பித்தம், தத்துநிலை மண்ணுமதி, காலை விழிப்பின் குணம். ஒரு காலை விழிப்பினுடைய குணத்தையே வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஆசார கோவையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நமக்கு எவ்வளவு அழகாக முன்னவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சார், என்னுடைய வைகறை சங்கம் காலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திருவாங்க. எங்க அப்பா என்னை எழுப்பி என்னை படிக்க வைப்பார். அதாவது என்னை வந்து அப்படி என்கரேஜ் பண்ணி, என்னால் முடியும், நம் பரம்பரையில் முதல் மருத்துவனாக நீதான் வர வேண்டும் என்று என்னை காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு என் கூடயே உக்காந்துட்டு அவர் தான் எனக்கு காஃபி பூஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி, அவருடைய ஊக்கப்படுத்துதலால் தான் நான் வந்து 10வதுல வந்து என்னுடைய ஸ்கூல்லயே முதல் மாணவனாக வந்தேன். +2ல வந்து 0.65 மார்க்குங்க. இன்னும் என்னால் மறக்கவே முடியவில்லை. 1 மார்க்கு கூட இல்ல. 0.65ல வந்து எனக்கு வந்து டாக்டர் சீட்டு போச்சுங்க. எனக்கு 200 பேர் அதிலே நின்னுட்டு இருந்தாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல. சோ பொது மருத்துவருக்கு பதில் பல் மருத்துவராக ஆனேன். அதுவே எங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். நம்ம பரம்பரையிலேயே முதல் டாக்டர் ராணி, எங்களுக்கு எல்லாம் பெரும்படா அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த ஒரு உரையில எங்க அப்பாவை வந்து நான் வந்து மனதார நினைச்சுக்கிறேன். அவரால் தான் இன்னைக்கு நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறேன். நானு என்னை அப்படி பார்த்து கொண்டார் என்னை. அப்பாவுக்கு என்னுடைய வணக்கம். சோ அப்பா காலையில வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து நம்மளுடைய உங்க எல்லார் வீட்லயுமே சுப்பிரபாதம் பாடணும் அம்மா. இந்த அம்மா தெய்வீகமான இந்த அம்மாவின் குரலில் வந்து கேட்காதவர்களே இருக்க முடியாது. என்ன அந்த சுப்பிரபாதத்தை பத்தி நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இதை எழுதியவர் யார் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு தேடலா இருந்தது. பாடியவர் உலகத்துக்கே தெரியும். எழுதியவர் யார், அதுக்கு இசையை கோர்வை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒரு யோசனை இருக்கும் பொழுது, யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரியார் அப்படின்னு. அவருடைய இயற்பெயர் வந்து அஸ்தகிரிநாதர். ஏன் இவரை பற்றி இப்ப நான் சொல்றேன்னா, அவர் எங்க ஊர்ல காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காருன்றது வந்து எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி எங்களுக்கு. சோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன் நானு. சோ 1361 1364 வருடம் அவர் பிறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு 1422 1432க்குள்ள அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேதாந்த தேசிகருடைய மகன் வந்து அவருக்கு இந்த பட்டத்தை கொடுக்கிறாரு. பிரதிவாதி பயங்கரம்னு கொடுக்கிறாரு, அண்ணன் கொடுக்கிறாரு. அவர் மணவாள மாமுனிகளுடைய ஒரு பக்தர், டிசிபிள். அவரு மணவாள மாமுனிகள் வந்து அவருக்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவதாசன் என்ற பட்ட பெயர் கொடுக்கிறார். அவர் எழுதிய பாடல் தான் வந்து வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 600 வருடங்களாக, அதற்கும் மேலாக இன்னும் வந்து மக்கள் மத்தியில வந்து இன்னும் வந்து
பெருமாள்னாலே முதல்ல இந்த பாடல தான் வந்திருக்கும். அவருடைய எழுதிய பாடல் தான் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவை பத்தி சொல்லணும். ஏன் இந்த பாடல் இவ்வளவு பெரிய வீச்சோட இருக்குது, இவ்வளவு எல்லாருக்கும் பிடித்திருக்கிறதுனா, அந்த அம்மா பாருங்க, அதனுடைய ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்து, அதை ஒரு நல்ல ஒரு சமஸ்கிருத ஆசிரியரை போய் கற்று தேர்ந்து 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சார். அதாவது 100 முறையாவது மனப்பாடமா பார்க்காம அப்படியே பாடி பார்ப்பாங்க. அந்த அம்மாவுடைய ஜீனியஸ் எப்படின்னு பாருங்க. சிங்கிள் டேக்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சார். இது வந்து நம்மளுடைய HMV ஆடியோவாலையும் நம்பவே முடியல. ஆடியோ ரெக்கார்டிங் செஷன்ல சிங்கிள் டேக்ல 0 எடிட்டிங்க. இதுல எங்கேயுமே இதுல வந்து வேற இசைக்கோர்வையே இங்க சேர்க்கவே இல்லை. அப்படியே லைவா அவங்க பாடினதை ரெக்கார்ட் பண்ணதான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இதுவே அந்த அம்மாவுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் வந்து சான்று. இது இன்ஸ்ட்ருமெண்டல் இசைக்கோர்வை யார் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வி.வி. சுப்பிரமணியமும் டி.கே. மூர்த்தி அவர்களும் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் இந்த உலகத்தில் லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செல்லிங் ஆஃப் நான் பிலிம் ஆடியோ ஆல்பம்னா இதுதாங்க நம்பர் 1ல இருக்கு. இன்னைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல நம்ம சுப்ரபாதம் இருந்துட்டு இருக்கு, எம்.எஸ். அம்மாது. ஸோ அதே உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஸோ கூடவே அதை சார்ந்து பாத்தீங்கன்னா 4 நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இசை கடவுள் வந்து இளையராஜா ஐயா வந்து அவர் 30 பாடல்கள் எழுதியிருக்கிறாருங்க. பள்ளி எழுச்சி, நம்மளுடைய இறைவனை எழுப்புதல் வந்து திருப்பாவை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பள்ளி எழுச்சி பத்தில நிறைய விஷயங்கள் நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் எழுதியிருப்பாரு நமக்கு. ஸோ அதே அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அந்த நாயன்மார் ஆழ்வார் வரிசையில நம்மளுடைய இளையராஜா அவர்கள் வந்து ஒரு 30 பாடல் எழுதி இசையமைச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி சஞ்சய் ஐயா வந்து அவர்கள் வந்து சுப்பிரமணியம் பாடி இருக்கிறாங்க. அனைவரும் தயவு செஞ்சு அந்த பாடல்களை கேளுங்க. அதுவும் அந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடும் ஒரு பிறவி கிட்டி இருக்கிறது. நான் பாடாம போயிடுவேன்னா எந்த மொழியில நான் பாடுறது, மும்மொழியால் பாடேலோ எம்பாவாய்ன்னுவாரு. ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க. நான் எந்த மொழியிலையும் நான் பாடல, நானு எல்லாத்துக்கும் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி மும்மொழியால் நான் பாடல் பெற்ற பாக்கியம் பெற்றேன்னு பாடியிருப்பாரு. அந்த பாடல்கள் மொத்தம் ஒரு 30 பாடல் நீங்க அனைவரும் கேட்க வேண்டும். மனதிற்கு அவ்வளவு இதமாக நெருப்பங்க நம்மளை இறைவன் பக்கத்திலே கூட்டு போய் சேர்க்குங்க. இந்த பறவையின் பெயர் யாருன்னா சொல்ல முடியுங்களாங்க? இந்த ஒரு பறவை, இதுல வரும் பிக்சர்ஸ் எல்லாமே என்னுடைய செல்போன், என்னுடைய SLR கேமராலையும் எடுத்ததுங்க. இந்த செஷனை இதை பத்தி நான் நிறைய பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளுடைய பிருத்திவிராஜ் ஐயா வந்து ரொம்ப தெளிவா வந்து போட்டோஸ் எல்லாம் பத்தி போட்டுட்டாரு. ஸோ அதனால அதை பத்தி என்னால போட முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணலாம்னு நினைச்சேங்க. இது எல்லாமே என் வீட்டு தோட்டத்தில் பின்னாடி இருக்கிற ஒரு பறவைகள்ங்க. இந்த பறவை பத்தி யாருக்குன்னா எதனா தெரியுதுங்களா? இந்த உடம்பு ஃபுல்லா புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க. ஒரு ஐடியா இருக்கு. அக்காங்களா? சரிங்க ஐயா. இது வந்து எனக்கு தெரிஞ்ச பேர் சொல்றேங்க. ஏசியன் குயில் என்று சொல்வாருங்க ஐயா இது. சோ அதனுடைய இந்த பறவை பாருங்க ஐயா. இதனுடைய பேர் ஈஸியா சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் எல்லாரும். இந்த பறவையின் பேர் குயில். கருப்பு குயில். கருங்குயில். இல்லைங்க. கருங்கோயிலுக்கு இறக்கைகள்லாம் கூட கருப்பாதானங்க ஐயா இருக்கும். இறக்கைகள் பாருங்க அழகா காப்பர் பிரவுன்ல இருக்கு பாருங்க. இறக்கைகள் காப்பர் பிரவுன்ல இருக்கு. சோ இப்ப இந்த பறவை பாத்தீங்கன்னா இது கள்ளி காக்கான்னு சொல்லுவாங்க சார். இது பரத்வாஜ பறவைன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது ரத்தின பக்ஷி பறவைகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பறவைய காலங்காத்தால நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா அமையும் அப்படின்றது வந்து ஐதீகம், சாஸ்திரம் சொல்லுதுங்க. அதனால இதுக்கு வந்து லக்கி பேர்ட்னே பேர். நீங்க கூகுள்ல தேடினீங்கனாலே குட் லக் பேர்டுன்னு போட்டீங்கனாலே வந்துடும். சோ இதற்கு இன்னொரு பேர் பரத்வாஜ பறவை. பறவைகளில் ஒரு ரத்தனம் போல இருக்கிறதுனால இது ரத்தன பக்ஷி அப்படின்றது பேருங்க. இதனுடைய வாய்ஸ் நீங்க எல்லாருமே கேட்கணும். யூடியூப்ல இருக்கும் சார் அதனுடைய ஆடியோ. அப்படி ஹாண்டிங்கா இருக்கும் அதனுடைய வாய்ஸ். இதை நீங்க காலையில இதை கேட்டுட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு வெற்றி. சோ இந்த படத்தை உங்களுக்கு காட்டுறது இந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்ற ஆசையில் இது வந்து சும்மா ஒரு நடந்து போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரிசையா வந்து ஒரு அந்த காம்பவுண்ட் சுவர்ல பாருங்க வரிசையா குட்டி பறவைகளை அழகா அமர்ந்துட்டு இருந்தது. எல்லாமே வந்து சன்பாத் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை கொடுத்ததுங்க. எதற்காக இப்படி அமர்ந்து கொண்டிருக்கின்றது, என்ன இதுங்க மாநாடு போடுங்க டிஸ்கஷன் பண்ணுங்கன்னு சொல்ல. பட் இந்த பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து எப்படி இதற்கு மற்றும் சோம்பேறித்தனம் என்பதே இல்லை. அதுதாங்க நான் இன்னைக்கு பேச வரேன் அந்த பாயிண்ட். இப்ப இந்த பறவைகளை ஏன் காட்டினேன்னா எப்படி இந்த பறவைகளுக்கு மனிதர்கள் இருக்கும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் கூட இல்லவே சரியாக இறைவன் கதிரவன் துயில் எழுவதற்கு முன் துயில் எழுந்து விட்டு தன்னுடைய வேலை இரையை தேடி போவதோ இல்ல கூடு கட்டுவதோ இல்ல தன்னுடைய அன்றாட வேலையில் ஈடுபடுவதோ அதை சுறுசுறுப்பாக
அலாரம் வைத்து எழுந்து கொள்ளாமல் அதுவாக எழுந்து கொண்டு தன் வேலையை செய்து கொண்டு வருவது பறவைகளிடம் நான் கற்க வேண்டும். இந்த பறவைகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பாரதி தினங்க ஞாபகம் வருவார். என்ன அழகான பாடல் இல்லைங்க. ஒவ்வொரு பறவை காக்கை சிறந்த கருப்பு நிற இறக்கையை பார்க்கும்போது கூட எனக்கு இறைவா உன்னுடைய ஞாபகம் தான் வருதுன்னு எவ்வளவு அழகான ஒரு பாடலை பாடி இருக்கின்றார்ல. சோ கரிய நிறம் தோன்றுதடி நந்தலாலா என்ற பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரை மாதிரி வந்து ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போக முடியுமா என்று தெரியவில்லை. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதாடா நந்தலாலா. சோ அந்த மாதிரி ஒரு இறை பக்தி நமக்கும் கிடைச்சிச்சுன்னா வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். சோ இது தாமல் ஏரிங்க. நாங்க ஒரு போயிட்டு இருக்கும் போது ஒரு அழகான ஒரு உதயமும் அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ஷனும் கிடைச்சது. சரி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது செல்போன்ல எடுத்ததுதான். சோ அது இனிய காலை பொழுது என்பதற்காக உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பிக்சரை நான் ஷேர் பண்றேன். இது கன்னியாகுமரியில எடுத்ததுங்க. கன்னியாகுமரியில செல்போன்ல எடுத்தது தாங்க இது எல்லாமே. என்னுடைய சாம்சங் போன்ல எடுத்த போட்டோஸ் தான் இது. இது வந்து எங்க ஊர் ஏகாம்பரநாதர் கோயில்லங்க. காலையில வந்து ஒரு 6:30-7 மணிக்கு வழிபட செல்லும் பொழுது அழகாக அந்த கதிரவனின் ஒளிக்கீற்றை வந்து படம் பிடிக்க வேண்டும். இது வந்து எடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுதுங்க. 2002 அன்னைக்கு இருந்த நோக்கியா போன்ல அப்பதான் கேமரான்ற ஆப்ஷனே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப நான் எடுத்த போட்டோங்க இது. அன்னைக்கு வந்து நோக்கியா போன்ல எடுத்தது இது. இது வந்து நம்மளுடைய முழு நிலவை வந்து படம் பிடித்து பார்ப்போம் என்று படம் பிடித்து பார்த்தேன். இதுவும் செல்போன்ல எடுத்தது தாங்க. இதுவும் 200 பிக்சல்ஸ் இருக்குன்றதுக்காக இதை என்னால் அவ்வளோ க்ளோஸ் அப் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. காலை நேரம் என்றால் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்தது. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவோட சுப்ரபாதம் ஞாபகம் வந்தது. என் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் பறவைகளின் சத்தம் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பறவைகளின் மூலமாக அந்த அழகான ஒளி அதனுடைய காலையில நினைக்கிற அந்த ஒழுக்கத்துக்கு மூலமாக எனக்கு இறைவன் ஞாபகத்துக்கு வந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா காலைனாலே நமக்கு வந்து இன்னும் மனசுக்கு நெருக்கமா இருந்து போகி பண்டிகை எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன பசங்களுக்கு எப்படி இன்னைக்கு அது வந்து சுற்றுச்சூழல் கேடுன்னு நமக்கு இன்னைக்கு புரியுதான. சின்ன வயசுல எல்லாத்தையும் போட்டு எரிப்பது வந்து நண்பர்களோட சேர்ந்து விளையாடுவது, தளபதி பாடல்களை கேட்காம அந்த போகி விடிஞ்சதே கிடையாது நமக்கு. மார்கழி தான் ஓடி போச்சு போகி ஆச்சு அப்படின்றத. சோ அது ஒரு அற்புதமான எனக்கு வந்து நினைவுகளை எனக்கு வந்து இது வந்து நான் கோயில்ல வந்து எடுத்ததுங்க. அநேகமா வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கோயிலுங்க இது. அவங்களுடைய சிகை அலங்காரத்தை பாருங்களேன். அந்த நெத்தி சுட்டி, சந்திரபிரப, சூரிய பிரபை, அந்த தலை அலங்காரம் இன்னைக்கு ஃபேஷன் டிசைனிங்லாம் சொல்றதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டாங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகாக அந்த சிகை அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அது வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இது 2008-2007 வாக்குல எடுத்த போட்டோவா இருக்குங்க இது. அங்க புதுக்கோட்டை வந்திருந்தேன். அப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா வரும்போது அந்த கோயில்கள் சுற்றி பார்க்கும்போது அற்புதமான கோயில்கள்ங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில். அங்க இருக்க மியூசியம்ல எடுத்த விநாயகர் போட்டோ தாங்க இது. நர்த்தன விநாயகர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். மார்கழி மாச காலை பொழுது இப்பெல்லாம் வர்றது இல்லைங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல எங்க தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னா பஜனை பாடிக்கிட்டே வருவாங்க சார். அவ்வளவு அற்புதமா இருக்கும். திருப்பாவை பாடிட்டு வருவாங்க. காலையில ஒரு 4:30 4:45 வந்துருவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். எல்லாரும் வந்து வெடிகாலங்காத்தால எழுந்துச்சுதான் கோலம் எல்லாம் போடுவாங்க. இப்பதான் நைட்டே போட்டுடுறாங்க பனி தாங்கலன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் காலையில எழுந்துதான் போடுவார்கள். சோ நமக்கு மார்கழி மாசம்னு நினைப்பு வரும்பொழுது அந்த பஜனை பாடல்கள் பிளஸ் வந்து நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு, ஆருத்ரா தரிசனம் இதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகம் வரும். இதெல்லாம் வந்து கியூல எங்க ஊர்ல வந்து வைகுண்ட பெருமாள் கோயில்ல வந்து காலையில 2:30 மணிக்கெல்லாம் போய் நின்றுவோம் சார். சொர்க்கவாசல் திறந்து வந்து சுவாமியை பார்த்துட்டு தான் மறுவேலை அப்படின்றதுக்காக 2:30 மணிக்கெல்லாம் நின்றுவோம். ஒரு 3:30-4க்கெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கே வந்து கிலோமீட்டர் கணக்குல கியூ இருக்குங்க. இதெல்லாம் என் நினைவுகளில் வருவது உங்களுக்கும் வரும் என்பதற்காக இதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சின்ன விஷயம். அந்த அரிசி கோலம், அந்த மாவு கோலம் எல்லாம் போடும்போது அதுல எறும்புகள்லாம் வந்து முக்கியம் இல்லைங்க. இதை வைத்து ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு பாட்டில் ஃபுல்லா வந்து கருப்பு எறும்புகளையும் சிகப்பு எறும்புகளையும் நம்ம போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுங்க பாட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எறும்பும் இந்த சிவப்பு எறும்பும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குது. நீயா நானான்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. என்ன சண்டை போடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எறும்பு சிவப்பு எறும்போட சண்டை போட்டு ஒன்னொன்னு வெட்டின்னு சாகிற அளவுக்கு அது போகுது. ஆனா ரெண்டுமே யோசிக்கவே இல்லை. நம்ம இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தோம், ஒற்றுமையா தானே இருந்தோம், நாம் ஏன் சண்டை போட்டுக்கொள்றோம் கொஞ்சம் யோசிச்சிருந்ததுன்னா அதுங்க சண்டையே போட்டிருக்காதுங்க. யாரோ ஒருவர் வெளியில இருந்து வந்து அந்த ஜாடியை நல்லா குலுக்கி இருப்பாங்க. குலுக்குன உடனே பதட்டத்துல ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்குதுங்க அதுங்க. சோ நம்ம இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னங்க, நமக்குள் சண்டை வரும் பொழுது
நாம் கருப்பு எறும்புகளாக, சிவப்பு எறும்புகளாக இருக்கும் பொழுது நமக்குள் சண்டை வந்ததுன்னா, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், யார் அந்த ஜாடியை குலுக்கியது? நமக்குள் ஒரு வேற்றுமையை தோற்றுவித்தவன் யார் அவர்? இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து அமைதி நமக்கு கிட்டுங்க. இது என் வீட்டு தோட்டத்துல நாங்க வீடு கட்டின உடனே வரும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோங்க இது. பின்னாடி எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு செங்கல் கூட அங்க இடம் காலி கிடையாதுங்க. எல்லாம் கட்டிடங்களாக வந்துருச்சு. அந்த பின்னாடி இருக்கிற அந்த 2 பனைமரத்த பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அழகான ஒரு காதல் ஜோடிகள், ஒரு கணவன் மனைவி மாரி அதுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா எனக்கு ஒவ்வொரு நாளும் அது தோணிட்டு இருக்கும். அது அவ்வளோ அற்புதமாக பார்ப்பேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்ததுங்க. இந்த மரத்துல ஒரு 30, 40 தூக்கணாங்குருவி கூடு இருக்குங்க. அதுல ஒரு 30, 40 தூக்கணாங்குருவி இருக்கும். அப்படியே மனசெல்லாம் பதறிடுச்சு. இந்த மரத்தை வந்து அவர்கள் வெட்டும் பொழுது, ஒரு இளம் ஜோடிகளையோ அது பிரிச்ச மாரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அது இல்லாம அத்தனை பறவைகளுக்கு அது வந்து ஒரு வீட குடுத்துட்டு இருந்ததுங்க. அந்த மரங்கள் போல ஒரு வாழ்க்கை அமைந்துச்சுன்னா நமக்கெல்லாம் போதும்லங்க. அது என்னைக்குமே என் மனசுல வந்து ஒரு ஹாண்டிங்காவே இருக்கும். அந்த மரத்தை வெட்டுனத நான் பார்த்தது. ஸோ அதனால வந்து அடுத்தது காலை வந்து வைகறையினாலே வந்து அப்பா 3 மணிக்கு எழுப்பி விட்டுருவாருங்க. அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் வந்துருச்சு. அப்போ வந்து அது புத்தகம் படிக்கிறதா அகாடமிக் புக்ஸ் முதல்ல படிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து என்னுடைய நூலகம் தாங்க. என் வீட்டு லைப்ரரி தான் இது. ஸோ புத்தகங்கள் நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். ஏன் அத படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் பொழுதும் ஒரு கேரக்டரா நம்மளால மாற முடியுதுங்க. ஸோ இப்ப அந்த புத்தகத்துல இருக்க புரோட்டகனிஸ்ட் யாரோ அவரை போல் நம்மளால வாழ முடியும் நம்மளால. ஸோ அப்போ ஒரு பிறவியிலே என்னால வந்து 100, 200 பிறவிகள் எடுத்த பலனை என்னால அடைய முடியும் என்பதற்காக தான் நான் அத்தனை புத்தகங்களை தேடி தேடி நான் படிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி படிக்கிற போது தாங்க இந்த ரிச் டாட் புவர் டாட்ன்ற புத்தகமும், சீக்ரெட் என்ற 2 புத்தகமும் உண்மையாகவே என் வாழ்க்கையை மாற்றியது இந்த புத்தகம். 2014ல இந்த ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்த நான் படிக்கும் பொழுது தான் எனக்கு இந்த ராபர்ட் கியோஸ்கி சொன்ன, "நீ பாசிவ் இன்கம ரெடி பண்ணிக்கோ. நீயே போயிட்டு கிளினிக்ல உழைச்சிட்டே இருந்தனா, நீ வந்து அது ஒரு இன்கமே கிடையாது. பாசிவ் இன்கம் ரெடி பண்ணிக்கோன்றத வந்து அந்த புத்தகத்துல அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அத கேட்டுட்டு தாங்க நான் வந்து இந்த விஷ்ணு டயக்னோஸ்டிக் சென்டர்ன்ற 15 வருடம் சக்சஸ்ஃபுல்லா இயங்கிக் கொண்டிருந்த ஒரு லேப் போயிட்டு, அது வந்து சேல்க்கு வரும்போது அத நான் போய் வாங்குறேங்க. அது கிட்டத்தட்ட ரூ. 2 கோடி 2014லயே. அன்று வந்து ரூ. 2,00,000 தான் கையில இருக்கு. ஆனா இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சொல்றாரு, "நீங்க எப்படினாச்சும் ரெடி பண்ணுங்க. உங்களால முடியும்." அப்படின்றத ஊக்கப்படுத்தினதுலாம் அந்த ஒரு லேப் போயிட்டு நாங்க வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்ண அது எப்படியோ புரட்டி கிரட்டி வாங்கி இன்று 12 வருடங்களாக மிகவும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. ஸோ என் வாழ்க்கையில் நான் கற்ற பாடத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ரிச் டாட் புவர் டாட் மூலியமா ஒரு பாசிவ் இன்கம் ரெடி பண்ணிக்கோங்க. சீக்ரெட்ன்ற புத்தகம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இந்த புத்தகம் 2003, 2004 இருக்குங்க. நான் படிக்கும் பொழுது என்னுடைய ஆதர்சன நாயகன் ரஜினியை நான் நேரில் சந்திக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் படிக்கும்போது மனசார நினைச்சேங்க. நீங்க நம்புவீங்க, நம்ப மாட்டீங்க. நான் ரஜினிய வந்து நேர்ல போய் அவர போய் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரோட இருந்து பேசும் ஒரு 10 நிமிடம் எங்களுக்கு கிடைச்சது என்னால மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில எனக்கு. ஸோ இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாக நடந்ததா தான் நான் நினைக்கிறேங்க நானு. ஸோ அதனால அந்த புத்தகத்தையும் ஷேர் பண்ணேன். இன்று வேள்பாரி வரைக்கும் நமக்கு அது தொடருதுங்க. வேள்பாரியை பத்தி பேசினா நம்ம பல செஷன்ஸ் நம்ம பேசுவோம் நம்ம. ஸோ இந்த காலை வேளையில் நம்மளுடைய ரமேஷ் ஐயா தான் சொன்ன எல்லாரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். துப்புரவு தொழிலாளர்களையும் நம்ம நினைக்க வேண்டும். ஃபயர்மேன் நினைக்கணும், போலீஸ் நினைக்கணும், பைலட் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது எனக்கு இந்த பத்மா அம்மாவை பற்றியும் சொல்ல வேண்டும். ஸோ ரஜினியை போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த போட்டோ தான் எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. இது யாரால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியவில்லை. 45 சவரனை எப்படி வந்து ஒரு குப்பை தொட்டியில் கிடைந்த 45 சவரன் நகையை எடுத்துக்கொண்டு போய் உயிருடன் சேர்க்க முடியும்? அப்பேற்பட்ட வந்து எப்படி ஒரு மனத்தெளிவு அந்த அம்மாக்கு இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த அம்மாவுடைய நேர்மைக்கு வந்து எத்தனை முறை பாராட்டினாலும் தகும். நம்மளுடைய சிஎம் ஐயா ஸ்டாலின் ஐயா ₹1,00,000 பண உதவி கொடுத்து உதவினார்கள். ரஜினி வந்து பெரிய தங்கச் சங்கிலி போட்டு தான் அவங்க கழுத்துல மாட்டிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெரிய தங்கச் சங்கிலியை கூப்பிட்டு அவருக்கு பாராட்டி இதை செய்த வேற யாரும் எனக்கு செய்ததாக நினைவில்லை. இவர்கள் இருவரும் மனதார பாராட்டியுள்ளார்கள். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஸோ காலை நேரத்துல வந்து அப்பார்ட் ஃப்ரம் வந்து நான் 6 மணி வரைக்கும் படிச்சேன்னா அதுக்கப்புறம் டியூஷன் கிளம்பி போறதுங்க. அப்ப ஏற்பட்ட நட்பு இருக்குல்லங்க போற பாதையில இப்ப வரைக்கும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டு வருது. அவங்களோட நாங்கெல்லாம் பயாலஜி டியூஷன் போய் படிப்போம், பிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் டியூஷன் தாங்க அந்த காலத்துல. ஸ்கூலை விட டியூஷன் தான் அதிகமா நம்ம. ஸோ அப்போ அந்த நண்பர்கள் பாத்தீங்கன்னா 40 வருட நண்பர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க.
ஸ்கூல் காலத்துல இருக்கிற நண்பர்கள்லாம். ஸோ அந்த நண்பர்களை பத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன். இவன் பேர் ரமேஷ்ங்க இவன். ஸோ செல்வ காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன் அப்படின்னு சொல்லுவாரு. கோப்பெருஞ் சோழன் வந்து சொல்வாரு, நான் நன்றாக இருக்கும் காலத்தில் என் நண்பன் பிசிராந்தையார் இங்க வரலன்னு மேட்டர் இல்லை. நான் கஷ்டப்படுறேன், நான் உயிர் நீக்க நான் வந்து இப்ப வடக்கிருத்தல் உட்கார்ந்து இருக்கேன். இப்ப நிச்சயமாக என் நண்பன் என்னை தேடி வந்து என் பக்கத்தில் அமருவான். என் பக்கத்தில் ஒரு இடத்தை காலியாக வையுங்கள் என் நண்பனுக்காக, நான் கஷ்டப்படும் காலத்தில் வந்து என்னை சந்திப்பான் என்று எவ்வளவு ஒருவரை ஒருவர் சந்திக்காமலேயே பிசிராந்தையாரும் கோப்பெரும் சோழனுடைய நட்பு வந்து இலக்கியத்துல வந்து ஒரு மாபெரும் நட்புங்க. நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது. ஸோ அவர் நினைவா அந்த இடத்துல வந்து நம்ம வச்ச அந்த ஒரு மானுமெண்ட் தாங்க இது. ஸோ இப்ப அவருடைய பாடல் தான் வந்து செல்வ காலை நிற்பினும் அல்லல் காலை நில்லலன். நான் திருச்செந்தூர் போய் மொட்டை போடணும்னு நினைச்சேங்க. நான் போட்டுன்றதுக்காக என் கூட வந்தவன் அவன் போட்டுக்கிட்டாங்க. அவனுக்கு போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஸோ இப்பதான் கோர் கண்டென்ட் குள்ள நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிடங்கள்ல முடிச்சிடுறேங்க. ஸோ வள்ளலார் அவர்களுடைய நித்திய கர்ம விதின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க. அதை நம்ம ஃபாலோ பண்றோமான்னு பார்க்கலாம். காலையில எல்லாருமே தூங்கி எழுந்துச்சோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். தூங்கி எழுந்த உடனே விபூதி பூசிட்டு கடவுளை தியானம் செய்ய வேண்டும். பின்னாடி ஒரு விஷயம் சொல்றாருப்பாங்க, பாக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். களிப்பாக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுட்டு மென்னு வர முதல் எச்சில கீழே துப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்பு வந்து கொஞ்சம் உலாவ வேண்டும், மல ஜலம் கழிக்க வேண்டும். இப்பதாங்க முக்கியமான விஷயம். மலம் கழிக்கும் போது நம்மளுடைய வலது கையால வந்து இடது பக்க அடிவயிற்றை மைல்டா பிடித்திருக்க வேண்டும் சொல்றாருங்க. அப்பதான் கம்ப்ளீட்டா வந்து மலம் கழிக்க முடியும். சோ அதே ஜலம் கழிக்கும் போது நம்மளுடைய இடது கையால் வலது பக்கம் வந்து அடிவயிற்றை வந்து பிடித்திருக்க வேண்டும் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான லைனு, மலமாவது ஜலமாவது பற்றற கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமல் மல ஜல சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும். தயவு செஞ்சு செல்போனை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல உட்காரக்கூடாது. நம்ம யூஸ்வலா பண்ற தவறு இல்லைங்க. சிந்தனை மல ஜலத்து மேலதான் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லி இருக்கிறாருங்க. ஸோ மலம் ஜலம் கழிந்த பின் நம்மளோட உடங்களை வந்து வெந்நீரால சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு சின்ன சூரணம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க சார். அதாவது அந்த சூரணம் பத்தி சொல்வதற்காக தான் இந்த நித்திய கர்ம விதியை நான் இப்ப போட்டிருக்கேன் நானு. ஸோ அந்த காலத்துல அவர் பாருங்க வேளங்குச்சியும் ஆழம் எழுதுலயும் வந்து பல்ல நல்லா துளைக்கிடுங்க. கரிசலாங்கண்ணி தூள் இருந்தா அதை ஈர் மேல நல்லா தடவி மசாஜ் பண்ணுங்க. அது வந்து ஈர்களுக்கு நல்லதுன்னு சொல்லி வள்ளலார் சொல்றாருங்க. அதனால இது எல்லாம் 100க்கு 100 உண்மைன்னு நான் நம்புறேங்க, நான் மருத்துவரா இருந்தாலும். சரிங்களா? இப்ப இதுல வந்து ஐயா வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி கையாந்த கரைன்னு சொல்றாங்களங்க, அதை வந்து ஒரு பங்கு எடுத்துக்க சொல்றாரு. தூதுவளையும் முசுமுசுக்கை இலையும் 1/4 பங்கு எடுத்துக்க சொல்றாங்க. சீரகம் 1/4 பங்கு எடுத்துட்டு இவையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சூரணமா செஞ்சுக்க சொல்றாருங்க. அதுல ஒரு சின்ன பீஸை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு அதுல கொஞ்சோண்டு பாலை சேர்த்து அதை நல்லா சுண்ட காய்ச்சி அந்த பால்ல நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா காயக்கல்பம் மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து அழிவே இல்லைன்னு சொல்றாருங்க. கரிசலாங்கண்ணி ரொம்ப எளிமையாக கிடைக்கும் ஒரு கீரை தாங்க அது. அது அடுத்த பிக்சர்ல நான் காட்டுறேன். ஸோ அவருடைய வசனம் பார்த்தீங்கன்னா, பாதி வயிறு சாப்பிடுங்க, முழு வயிறு சாப்பிடாதீங்க. கால்வாசி பங்கு நித்திரை தூங்குங்க. யூஸ்வலா தூங்குறதுல அரை கால்வாசி நீங்க தூங்குனா போதும். மைதுனம் வந்து உடல் உறவு வந்து வீசம். மாதத்துக்கு 15 நாளுக்கு ஒரு முறைனா ரொம்ப சந்தோஷம். பயம் பாருங்க ஒரு துளி கூட இருக்கக்கூடாதான். பயம் வந்து 0. இவை 4ம் இருந்தாலே போதும், நோய் உடம்புக்கு அண்டாதுன்னு சொல்றாருங்க. கரிசலாங்கண்ணியோட பிக்சர் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுல 2 வகை இருக்குல்லங்க, மெய் கரிசலாங்கண்ணி பொற்கரிசலாங்கண்ணின்னு இருக்கும். அது எது மெய் கரிசலாங்கண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம அது நல்ல குவாலிட்டியா இருக்குன்னா அந்த இலையை பிரிச்சு தேய்ச்சோம்னா நமக்கு கருப்பு கலரா மாறிடுவாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இன்னில இருந்து இந்த கரிசலாங்கண்ணியோட சூரணத்தை சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இன்னைக்கு என்னுடைய வைகரை சங்கமத்துடைய கான்செப்ட், ஹைலைட்டான விஷயம். ஸோ பெரிதினும் பெரிது கேளுன்ற பாரதியோட வரிகளோட நான் முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அதை ரொம்ப நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஒன்றுமே இல்லாத அந்த சேலம் பக்கத்தில் இருக்க ஒரு ஊரை வந்து தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களையும் மக்களையும் இறைபக்தி உள்ளவர்களையும் தேடி வர வச்சுட்டாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெருசா அவர் யோசிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. உலகத்திலே இப்ப மிக உயரமான முருகன் சிலை வந்து 146 அடி இருக்கிறது அந்த சேலம் பக்கத்துல இருக்க அந்த ஊர்ல தானங்க இருக்கு. சோ அப்ப அதை சார்ந்து வெள்ளூர் பக்கத்துல தீர்த்தகிரியிலும் 92 அடியில கட்டிருக்காங்க. மலேசியால இருக்கிற முருகர் 140 அடி. இந்த உயரமான முருகரை பார்ப்பதற்காகவே அத்தனை பேர் அது டூரிசம் சென்டர். அப்ப சின்ன தான் கிராமத்தை வந்து அந்த கிராமத்தையே பாத்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய வந்து, அதாவது அது 10 மலை
பத்து கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க மலேசியால இருக்கிறது. இது வந்து முத்துமலைன்னு சொல்லுவாங்க. முத்துமலைன்ற ஒரு கிராமத்த வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இடமா மாற்றி வைத்திருக்கிற ஒரு தனி மனிதன் யோசிச்சு இந்த ஊருக்கே பெருமை சேர்த்திருக்காரு. இந்த மாதிரி பெரிதினும் பெரிது கேட்கணுன்ற ஆசை தாங்க எனக்கும். இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல இப்படி வானளாவிய கட்டடங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக அது மாற வேண்டும். ட்ரெடிஷனும் இருக்கணும், மாடர்னைசேஷனும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்படி ஒரு விஷயம் நமக்கு நிறைய தகவல்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்குங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது, நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு தாங்க நம்ம பார்க்கணும். ஸோ வி சீக் டூ மச். இந்த ஒரு விஷயத்தோட இந்த ஒரு படத்தை மட்டும் பாருங்களேன் எல்லாரும். இந்த படத்துல இருக்கிற விஷயத்தை யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த படத்தை யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்றீங்க. யானை போரடிக்கிற மாதிரி, யானை போரடிக்குது. மனிதனின் வாழ்க்கை இதுதான் அந்த வேர் படத்தோட. மாதிரி இருக்கணும். வேர் மாதிரி இருக்கு. யானை எப்படி வந்து பிடிச்சிட்டு இருக்கோ அந்த மாதிரி வேர் மாதிரி இருக்கணும் வாழ்க்கை. இல்ல இது மனிதன் வந்து மனிதனுடைய வாழ்க்கை வந்து பல கோணங்களில் இருக்குது. அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறது தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இவ்வளவு கஷ்டத்திலேயே தேனை நக்கணும்னு நினைக்கிறார். ரொம்ப அற்புதமாக சொல்லிருக்கீங்க. அதாவது தன்னை சுற்றி இருக்கும் ஆபத்துகளை எதையுமே உணராமல் அந்த மனிதன் அவன் தொங்கிட்டு இருக்கிற கிளைய பாருங்க, எலி கடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அப்ப அந்த கிளை ஒடிந்ததுனால அவன் கீழே விழுந்துருவான். கீழே வந்து ராஜ நாகங்கள் இருக்குது, விஷம் உள்ள நாகங்க பாம்புகள் இருக்கு. அது கொத்தினாலும் அவன் இறந்துருவான். நீங்க மதம் பிடித்த யானை அந்த மரத்தை உலுக்கிட்டு இருக்குங்க. சோ அவனுக்கு அந்த யானையும் கண்ணுக்கு தெரியல, பாம்பும் கண்ணுக்கு தெரியல, மேல இருக்க எலி கடிச்சிட்டு இருக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல. எதை பற்றியும் கவலை இல்லாமல் மேல இருக்கிற தேன்ல இருந்து ஒரு சொட்டு தேன் வருது, அதை நாக்க நீட்டி நக்கிறதுல தான் அவனுடைய இன்பம் இருக்கிறதே தவிர சுற்றி இருக்கிற விஷயங்கள். ஐயா அருணகிரி ஐயா சொன்னதுதான் வைட் அவேக்கனிங் சொல்லிட்டு, அந்த எழுச்சி இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல், என்லைட்மெண்ட் இல்லாம நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சிற்றின்பத்தை நோக்கியே நம்ம வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்குது. அங்கே ஒரு கைகள் காப்பாற்றுவதற்காக தேவர்கள் நம்ம கை நீட்டுற மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து 2000 வருடங்களுக்கு முன்பு நீதி நூலில் எழுதப்பட்ட ஒரு பாடல்ங்க இது. அந்த பாடலை பற்றி சொல்வதற்கு இப்ப நேரம் இல்லை. அந்த பாடலுடைய விளக்கம் வந்து சமஸ்கிருத வடிவத்துக்கு விவேக சூடாமணி ஆமாங்க, அற்புதமான கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுகிரி துரத்தன்னு சொல்லிட்டு வருங்க. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். சோ இந்த பாடல் வந்து நம்ம இப்ப இந்த காலையங்காத்தால வைகறை பொழுதில் எழுதால் என்னுடைய நரம்புகள் முறுக்கேறும், என்னுடைய வாதம் பித்தம் சமநிலையை அடையும், எனக்கு வந்து பித்தம் தெளியும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. யோகம் பண்ணா, தியானம் பண்ணா, எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியுதுங்க. நம்ம செய்யறோமான்னு பாத்தீங்கன்னா செய்யறது இல்லைங்க. சோ டூ மச் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் நில்லுங்க. அப்ப இந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிதான் நம்மளோட இதெல்லாம் புரிந்து கொண்டு வைகரியில் துயில் எழுந்து நம்ம இந்த விஷயத்தை செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்க. காலையில அலாரம் அடிப்பதற்கு முன் எழுந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். முதல் 30 நிமிடம் போன் பார்க்க வேணாம். காஃபி காலங்காத்தால குடிக்கிறத அவாய்ட் பண்ணுவோம். தண்ணீர் எடுத்துக்கொள்வோம். கொஞ்ச தூரம்னாச்சு நம்ம நடப்போங்க நம்ம. சோ அதனால தியானத்தில் இருப்போம். நம்ம இதை டெய்லி நம்ம செஞ்சு பார்ப்போம். அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுவோம். இந்த நாளை நான் தான் வழி நடத்த போகின்றேன், அது பின்னாடி நான் ஓட போறதில்ல. ஐ லீட் மை டே, ஐ டோன்ட் சேஸ் இட்ன்றது நம்ம திருப்பி சொல்வோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணனாலே நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா என்ற பாரதியின் வரிகளோடு முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க வாய்ப்பு கொடுத்த அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை, மிக அருமை, மிக அருமை. மிக அருமையாக தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்து விட்டு முடித்திருக்கின்ற மருத்துவர் டாக்டர் ஜெயகரன் அவர்களுக்கு அனைவரும் கரவொலி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் பார்த்து இங்கு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வாடிய பயிரெல்லாம் கண்டறிவதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரில் ஆரம்பித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினை பொந்தினை வைத்தேன், விந்து கனிந்தது காடு என்று எரிதழல் வீரத்தில் சிறிது பெரிது என்று பார்க்காமல் எதுவாக இருந்தாலும் அதற்கான வீரியம் இருக்கிறது என்று சொன்ன அந்த பாரதியுடன் முடித்திருக்கின்ற டாக்டர் ஜெயகரன் அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சாதாரணமாக யாராவது
பேசி முடித்துவிட்டு பின்னூட்டம் வழங்குங்கள் என்று கதறி கதறி நான் அழைத்தாலும் கூட பூவா தலையா டாஸ் போட்டுவிட்டு கையை தூக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று அவர் நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்னாகவே கையை தூக்கி வைத்து விட்டு காத்திருக்கக்கூடிய நம்மளை அழைப்பார்களே மாடரேட்டர் என்று காத்திருக்கக்கூடிய நண்பர்களை பெற்றிருக்கக்கூடிய ஜெயகரன் அவர்களை நான் இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக உங்களுக்கு என்று ஒரு மாபெரும் ரசிகர் கூட்டம் எப்பொழுதும் இருக்கிறது டாக்டர். நீங்கள் எப்பொழுதும் அந்த சந்தேகமே வேண்டாம். அந்த அளவுக்கு மிக ஏன்னா நேத்து எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணவே மாட்டேன்னாரு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, எனக்கு வைகறை சங்கமா இந்த டைட்டில்ல வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னத்த நான் பேசுறது, எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்னு இப்படியே சொல்லிட்டாரு. வைகறை சங்கமத்துல என்னத்த பேசுறதுன்னே சொன்னாரு. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. வேற யாரையாவது மாத்தி போட்டுருங்க ஐயான்னாரு. எப்படி வீரசேகர சார் சொன்னாரு அதே வார்த்தையை தான் இவரு சொன்ன உடனே அது நடக்காது, நீங்க தான் பண்ணணும், பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இரவு 11 மணி வரையும் எனக்கு வேலை இருக்கு, பர்சனல் ஒர்க் நிறைய இருக்கு, அபிஷியல் ஒர்க் இருக்கு, அதை முடித்து விட்டு நேற்று அவருடைய நண்பர் ஒருவருடைய தந்தை திடீரென்று காலமாகிவிட்டார். அந்த நிகழ்ச்சியிலும் திடீரென்று நடந்த சம்பவம் அதிலையும் கலந்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு உட்கார்ந்து இவ்வளவு போட்டோ இவ்வளவு பிபிடி எல்லாத்தையும் தயாரித்து நமக்கு கண்ணுக்கும் செவிக்கும் விருந்தளித்து விட்டு காத்திருக்கின்ற பின்னூட்டத்திற்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் ஜெயகரன் அவர்களை பாராட்டி கவிதா கண்ணன் அவர்கள் உங்கள் பின்னூட்டத்தை வழங்க முடிக்கிறது. வணக்கம். வணக்கம் காலை வணக்கம் வைகறை சங்கமா குழுவில் உள்ள அனைவருக்கும். ஜெயகரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுவே ஒரு நோபல் ப்ரொஃபஷன். அதை தவிர இத்தனை இன்ஃபர்மேஷன் கலோர்னு சொல்லலாம், அவங்க என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம், என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஆன்மீகத்துல இருந்து அறிவியல் வரைக்கும், அறிவியல்ல இருந்து நடைமுறை வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையுமே பிச்சு பெடல் எடுத்துட்டீங்கன்னு சொல்லணும். பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. ரொம்ப அழகான ஒரு சங்கமம் வைகறை காலையா நான் இதை உணர்றேன். ஆக்சுவலி நான் என்னோட யோகா கிளாஸை கட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு உங்களோட பேரை பார்த்தோம். நிச்சயமா நீங்க ஏதோ ஒரு புதிய விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். இதுல எனக்கும் என் டாட்டருக்கும் ஒரு சண்டை வேற. காலையிலேயே அவ வெளியூருக்கு கிளம்பிட்டு இருந்தா. அவளை நான் கிளப்பி விடுறதுல இல்லாம இது அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ என்ன முறைச்சிட்டு போறா. இப்பதான் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன். இருந்தாலும் எனக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு கேட்ச் லைன், இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கேதர் பண்ணாதீங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்க. பாசிவ் இன்கம் பத்தி சொன்னீங்க. ராஜராஜ சோழன் எனக்கு ஃபர்ஸ்டே எனக்கு வாயில வந்துருச்சு, என்னால பேச முடியல, நான் பதில் சொல்ல முடியல, அதனாலதான் மெசேஜ்ல போட்டேன் நானு. ராஜராஜ சோழன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அரசன். எப்ப பார்த்தாலும் நான் அவனை ஒரு ஒரு இன்னர் சொல்ல வச்சுட்டே இருப்பேன். அவரை நான் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இவரை ரோல் மாடலாவை, அவரை ரோல் மாடலாவை, நீங்களே ரோல் மாடலா இருங்க அப்படிலாம் சொல்ல. அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒன் மேன் ஆர்மின்னு சொல்றதுக்கு ஏத்த இது அவருக்கு தான். அவரை பத்தின பெரிய ஒரு படம் பொன்னியின் செல்வன் வந்தாலும் கூட ஒரு மேசிவ் கிளாடியேட்டர் அந்த மாதிரி ஒரு மேசிவ் இது ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்து அது பெரிய மாசா ஆக்கணும்ன்றது ஃபியூச்சர்ல பசங்க பண்ணுவாங்கன்னு நம்புறோம். காஞ்சிபுரம் பத்தி ரொம்ப அழகான கேட்சியா எவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் உங்களோட பிறந்த ஊரை பத்தி அவ்வளோ அழகா அற்புதமா பண்ணீங்க. ஒரு டைம் பார்த்தா எனக்கு பொறாமையா கூட இருக்குது. நான் பிறந்த ஊரை பத்தி நான் இது மாதிரி எல்லாம் நினைச்சு பார்ப்பேன். பட் பெருமையா இது மாதிரி நான் ஏன் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி நான் இப்ப இது பண்றேன். நீங்க போட்டோஸ் எல்லாம் அழகா அதை சேகரிச்சு வச்சு அது அதுவும் இன்னொரு விஷயம், நீங்க நைட்டு 11 o'clock வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை பண்ணிருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணும்போதே இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கீங்கன்னா ரியலா முன்னெடுத்து பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பீங்களோ தெரியல. சோ மத்தவங்களுக்கும் வாய்ப்பளிக்கணும்ன்றதுக்காக என் உரையை சுருக்கி கொள்கிறேன். நிறைய பேசுவதற்கு நிறைய இருக்கு, நேர்ல பேசுவோம் சார். ரொம்ப சிறந்த அதாவது பிபிடி பிரசன்டேஷன் சொல்லுவேன். ரொம்ப நல்ல உரை. வாழ்க வளமுடன் சார். நன்றி, வணக்கம். வைகறை சங்கம் தளத்தில் எப்போதாவது போகும் கவிதா கண்ணன் அவர்கள்
தங்களுக்காக அவருடைய அதிகாலை பயிற்சியை எல்லாம் யோகாசன பயிற்சி விட்டுவிட்டு அவருடைய மகளை ஊருக்கு அனுப்புவதை விட்டுவிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால், டாக்டர் ரம்பாவை பார்த்து விவேக் சொன்னது போல, இப்படிப்பட்ட தீவிர ரசிகர்கள் இருக்கவரை உங்களை அடிச்சுக்கவே முடியாது, உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர், அவ்வளவு அருமையா ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து மில்டன் ராஜசேகர் அவர்கள் தனது பின்னூட்டத்தை மிக சுருக்கமாக வழங்கியிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பொழுது விளைந்தது உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொழி வீசியது எங்கும் என்று சொல்வதற்கேற்ப அந்த திருப்பலி எழுச்சி பற்றி எல்லாம் கூறினீர்கள். ரொம்ப நன்றி. இந்த அடியனுக்கும் உங்களால் ஆலோசனை எல்லாம் கொடுத்து என்னையும் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்கும் நன்றி. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாங்கள் அனைவரும் பெற இந்த உங்களுடைய பேச்சு பயணமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம் ஐயா. லட்சுமி நாராயணனுக்கும் நன்றி. மிக்க நன்றி மில்டன் ராஜசேகர். இன்றைய தினம் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டியது. மிக சுருக்கமாக தனது பின்னூட்டத்தை நச்சென்று வழங்கிய மில்டன் ராஜசேகர் சாருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அடுத்ததாக நம்மளுடைய ஜெகநாதன் சார் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நன்றி லட்சுமி நாராயணன் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். குருபாத சேகரன் டாக்டர் ஜெயகரன் அவர்களுடைய பேச்சு ரொம்பவும் சிறப்பா இருந்தது. நெஞ்சத்தை கல்லாத பாடல்ல ஆரம்பிச்சு ராஜராஜ சோழனை பற்றி பேசி, பாரதியார் அப்புறம் வள்ளலாரை பத்தி பேசி அவர் அருமையா சொன்னாங்க. ஷூட் த ஜார், யாரு ஷூட் த ஜார் அப்படின்றது நல்ல, அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. இன்னொன்னு சொன்னாரு, என்னோட புரிதல் பறவைகள் எப்படி சோம்பேறித்தனம் இல்லாம இருக்குன்னா, 5 அறிவு இருக்கிறதால அவங்களுக்கு நமக்கு தான் காலையில இருந்ததும் டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் யோகா பண்ணாம விட்டுலாமே அப்படின்னு சொல்ல தோணும். அப்படின்றதுதான் என்னோட புரிதல். இதுதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அந்த கரிசலாங்கண்ணி சூரணத்தை பத்தின ரெசிபியை குரூப்ல பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. மிக்க நன்றி ஜெகநாதன் சார். மிக அருமையாக தனது பின்னூட்டத்தை வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய வேண்டுகோள் டாக்டரால் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்ற ஒரு பதிலையும் நான் அவர் சார்பாக சொல்லிவிட்டு அடுத்ததாக ரமேஷ் நாகராஜன் சார் தனது பின்னூட்டத்தை வழங்குவார். நன்றி லட்சுமணன் சார். மிக அருமை ஜெகன் சார். வைகரை சம்பந்தமா என்ன பேசுறதுன்னு யோசிச்சு இவ்வளோ பெரிய தகவல்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம், சுப்ரபாதம் அவங்க சிங்கிள் டேக்கில் ஒரு விஷயம் 6 மாதம் லேர்ன் பண்ணி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதை சிங்கிள் டேக்கில் பண்ணதுன்றது ஒரு புதிய செய்தி. அதனால தான் அது அவ்வளோ வீரியமாக இருக்குது, எல்லாருமே இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். அதே சமயம் ஏதோ ஒரு சலசலப்பு வந்ததுன்னா, யார் ஹூ ஷுக் த ஜார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம பல நேரத்தில் தவறிடுறோம். ஒரு சலசலப்பு வரும்போது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம அது யோசிக்காம அந்த சலசலப்புலேயே நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். அதுவும் ஒரு நல்ல செய்தியாக எடுத்துக்கிட்டு லீட் யுவர் டே அப்படின்னு சொன்ன விஷயமும் தான் இருந்தது. டுடே இஸ் மை டேன்னு எழுதி வச்சிருப்பேன் என்னோட போர்டில். ஸோ இன்னிலேருந்து ஐ வில் லீட் மை டே அப்படின்னு நான் அந்த வாசகத்தை மாற்றிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. மிக்க நன்றி ரமேஷ் சார். உங்களை பற்றியும் நிறைய இடங்களில் அவர் அடிக்கோடிட்டார். நண்பர் அருணகிரியின் வார்த்தைகளை பற்றியும் அடிக்கோடிட்டார். ஆக அவர் எப்பொழுது வருகிறார், எப்படி செல்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் வர வேண்டிய நேரங்களில் கரெக்டாக வந்து விடுகிறார் என்று தெரிகிறது. டாக்டர் அவர்கள் அழகாக தனது கருத்துக்கள், நாம் பேசும் கருத்துக்களை எல்லாம் அங்கங்கே அவருடைய பேச்சில் அடிக்கோடிட்டு காட்டும் போது டாக்டரின் எண்ணம் செயல் அனைத்தும் வைகரை சங்கமத்தை நோக்கியே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து தங்கம் சாய்ராம் அம்மையார் அவர்கள் தனது பின்னூட்டத்தை மிக சுருக்கமாக வரும்படி பணிவன்புடன் கேட்டுள்ளார். அனைவருக்கும் இனிய வைகரை காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உண்மையாவே மிகவும் அருமையான பொழுது. அதாவது நானும் டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு சொல்லிப்பேன். ஆனா டெய்லி வைகரையில ஐ லேர்ன் படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் லீட் யுவர் டேங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. நிச்சயமாவே நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்பப்ப வருது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள. ஆனா ஹூ ஷூட் தி ஜார் தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். ஆனா அழகான எல்லார் மனசையும் இது பண்ணது இதான், இந்த ஒரு வார்த்தை. அதே போல தண்ணி ஒரு செவி சொல்லுதான், எனக்கென்று நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், என்னை தண்ணி தெளிச்சு விட்டு விடுங்கள்னு. ஆனா மனிதனை தண்ணி தெளிச்சு விட்டா எப்படி இருக்கும்? அதனாலதான் ஃபாதர் மதர்ங்கிற ஒரு கைடு வந்தாதான் இந்த மாதிரி ஒரு அருமையான மகனை நமக்கு காமிக்க முடியும். அதுக்கு உங்க பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய மனமார்ந்த வணக்கம். அதே போல அடுத்து சொன்னாரு,
தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியமில்லை. ஏன்னா நம்ம காலை கடன்கிறத கரெக்டா முடிச்சாதான் இந்த மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்கு அழகாக மனம் கழிச்சது அழகா சொன்னாங்க. தேவையற்ற எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைக்கிறது சாத்தியம் இல்லை. எதுக்குமே நமக்கு மனசுல ஒரு உறுதி வேணும். அதாவது மனதில் ஒரு உறுதியும் சரியான சூழ்நிலையை நமக்கு அமைஞ்சதுன்னா சரியான விருப்பத்தை தள்ளி போடாமல் செய்து முடிக்கும் உற்சாகம் இருக்கும். நேத்து இரவு கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க, மனதுல ஒரு உறுதி இருந்தது, சரியான சூழ்நிலை எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால உற்சாகம் அவருக்கும் வந்தது, நமக்கும் இந்த உற்சாகத்தை தந்தார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சின்ன வரியை மட்டும் பாரதியாரோடது சொல்றேன். இசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீ சுடினும் சிவ சக்தியை பாடும் அகம் கேட்டேன், அசைவரும் அதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெது தடை உள்ளதோ? கண்டிப்பா இல்ல. ஏன்னா யாரோ ஒருத்தர் மூலியமா இன்னைக்கு எல்லாருக்கும் அருள் புரிய முடியா. இவர் அருளியதும் இவரை நமக்கு காட்டி கொடுத்த லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களுக்கும் மற்ற சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான வைகரை. நன்றி. மிக்க நன்றி தங்கம் சாயராம் அம்மையார் அவர்களே. நல்லதொரு பின்னூட்டத்தையும் கூடவே பாரதி ஒரு முக்கியமான ஒரு பாடலையும் பாடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அதாவது நம்ம தளத்துல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் நான் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார் வீரசேகரன் சார். அதற்கு அடுத்தபடியாக இவர் நான் என்ன நாளைக்கு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல, நான் நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்மள அனைவரையும் வைத்து நன்றாக செய்திருக்கிறார் டாக்டர் ஜெயகரன் அவர்கள். ஆக அனைவரும் கட்டுண்டு கிடைக்கிறார்கள். என்னடா இது, இன்னும் கூட பேசியிருக்கலாம் போல இருக்கு, இன்னும் கூட ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கேட்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆக அவர் சின்ன வயசுல அவங்க அப்பா இழுத்து விட்டு அவரை படிக்க வச்சிருக்காரு. அப்ப வெறும் டெக்ஸ்ட் புக்கா படிச்சுட்டு இருந்திருக்காரு. அது காலகட்டம் போய் அதுக்கப்புறம் இவரு தனியா ஒரு புக்கா வாங்கி குவித்து வைத்துக் கொண்டு அதை ரிச்சிடாட் போட்டாடு ராண்டோ பைரன் அவருடைய சீக்ரெட் அப்படின்னு அங்க இருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து எக்கச்சக்கமா, அதாவது ஆசார கோவையெல்லாம் சொன்னார். நான் எழுதி வைத்த பாயிண்ட்டுகள், நாளை நான் என்னுடைய நிகழ்ச்சி இருக்கிறது, நான் பேசுவதற்காக எழுதி வைத்த பாயிண்ட்டுகளை அனைத்தையும் கபலீகரம் செய்து அனைத்தையும் இந்த 11 மணிக்கு மேல உட்காந்து நேற்று இரவு உட்காந்து எல்லாத்தையும் போட்டு நாம இது வரைக்கும் நான் எழுதி வைத்த பாயிண்ட்டுகளை நிறைய பேர் பேசிட்டாங்க. அதுல இன்னும் பெருவாரியான பாயிண்ட்டுகள் ஐயாவும் பேசி எல்லாம் ஒரு வழி பண்ணியிருக்காரு. ஆக வைத்து நன்றாக செய்திருக்கின்றார். அனைவரும் கலேபரத்தில் கட்டுண்டு கிடைக்கின்றோம். உங்களுடைய மாதம் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற ஈழர் வேற சொல்லிட்டு போறேன். ஈழர் பிஆர் வேற மாசம் நீங்க வந்தே ஆகணும், நீங்க வரலன்னா நான் தர்ணா போடுவேன், காஞ்சிபுரத்திலேயே தர்ணா போடுவேன்னு சொல்லி அவர் ஒருத்தர் முன்னால முந்திக்கிட்டு கிடக்கிறார். ஆக மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வழங்கிவிட்டு மிக இனிய புன்முறுடன் காத்திருக்கக்கூடிய டாக்டர் ஜெயகரன் அவர்கள் இப்போது ஏற்புரை வழங்குவார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி லட்சுமி நாராயணன் ஐயா. பின்னூட்டம் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேங்க. இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணணும்ன்றதாங்க என்னுடைய மனசு. ஏன்னா நேற்று தான் நான் பார்த்தேங்க. எனக்கு 29 நான் தான் பேசுறேன்றது எனக்கு தெரியாது. நேற்று இன்விடேஷன் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் இன்னைக்கு பேச்சாளர்னு சொல்லிட்டு. அதனால ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஸோ எந்த சொல் பேசினாலும் வெல்லும் சொல்லாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுபவன் நான். ஸோ அப்போ ஒவ்வொரு வார்த்தையும், அதனால நேற்று இரவு ஐயா சொன்ன மாதிரி அந்த டெத்துக்கு போயிட்டு 11 மணிக்கு மேல அமர்ந்து 2:30 மணி வரைக்கும் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் நிறைய படங்கள், நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. ஒரு 5 நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இன்னும் நல்லா கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் சிறப்பாக அடுத்த மாதத்துல நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவரும் நன்றி கூறி, பாராட்டி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தில் மீண்டும் ஒரு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர். இப்பொழுது நீங்கள் கொடுத்த பின்னூட்டத்தை வைத்து இன்னும் கூட அனைவரும் ஒரு 10 பேர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இருந்தாலும் கால நேர அவகாசத்தை கருதி நேற்று வரை நான் 6:15 முடித்து விட்டேன். இருந்தாலும் இன்று ஒரு 8 நிமிடங்கள் கூடுதலாக நான் எடுத்துக்கொண்டேன். காரணம், உங்களுடைய பேச்சில் அனைவரும் கட்டுண்டு ஏகோபித்த ரசிகர் பட்டாளத்துடன் நீங்கள் இருக்கின்ற காரணத்தால் அதற்காக நேரத்தை தளர்த்தி இந்த நிகழ்ச்சியை இதுவரை நீட்டித்து மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றோம். வைகறை சங்கம் உங்களுக்கு உங்கள்
பிரசன்டேஷனுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நம்ம தளத்திற்கு வேண்டும் 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 என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இனிதே உங்கள் அனைவருடைய கரவொலியுடன் நான் முடித்து வைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய லட்சுமி நாராயணன். நாளை எனது நிகழ்ச்சியும் நாளை மறுநாள் தொடர்ந்து சுமதி அம்மையார் அவர்களின் நிகழ்ச்சியும் இருக்கிறது. அனைவரும் பெருவாரியாக கலந்து கொண்டு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. வணக்கம் வணக்கம் சார், நன்றி, வணக்கம்.